ஒரு ஆப்பிரிக்க நிலப்பரப்பில் சூரியன் மெதுவாக எழுந்தது. தங்கம் போன்ற புல்களை மென்மையான ஒளிகளால் தொட்டது. பறவைகள் சினுங்கின, பூச்சிகள் மின்மினுக்கின. சவன்னா முழுவதும் மெல்லெழுந்தது. அந்த பக்கத்தில் ஒரு குறுகிய நீர்த்தளத்தில் ஓனா என்ற நீர்க்கோழி உயரமாகவும் வேகமாகவும் கூர்ந்த பார்வையுடனும் இருந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு பூரணமற்ற உணவு இருந்தது. அவளுக்கு சிறகுகள் இருந்தன, ஆனால் பறக்க முடியவில்லை. மேலே பறக்கும் பறவைகளை பார்த்து கூச்சப்பட்டாள். பறக்க முடியாத சிறகுகள் இருந்து என்ன பயன்? அதே வனத்தில் வைல்டு பீஸ்ட் என்ற கூட்டத்தில் மாயோ என்ற இளம் வைல்டு பீஸ்ட் இருந்தான். இதயத்தில் நற்குணம், ஆனால் கால்களில் ஊனம். ஒவ்வொரு ஓட்டப்பந்தயத்திலும் பின்னாடியே இருந்தான். இடறினான், மற்றவர்கள் சிரிப்புக்கு காரணமானான். ஆனால் மாயோ ஒருபோதும் தளரவில்லை. ஒரு நாள் நான் காற்றைப் போல் ஓடுவேன் என்று அவனை கூறிக்கொண்டான். ஓனா மற்றும் மாயோ நீர்த்தளத்தில் அடிக்கடி சந்தித்தனர். அமைதியான பார்வைகள் மட்டும் பூரணத்தை கொண்டாடும் உலகத்தில் இரண்டும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். நல்ல வெயிலுடைய பிற்பகல். அமைதியான இயல்பு உடைந்தது. கழுகுகள் வட்டமிட்டன. மரங்களில் பதற்றம் தெரிந்தது. சிங்க குடும்பம் அருகே வந்துவிட்டன. நீண்ட புல்வெளியில் இருந்து கவனித்தன. அந்த மாலை வைல்டு பீஸ்ட் நீர் பருகும் போது மாயோ ஓனாவை நோக்கி வந்தன. நீ எப்போதும் தனியாக இருக்கிறாய் என்றான். பறக்கும் பறவைகள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஓடும் விலங்குகள் என்னை கேலி செய்கின்றன. நான் இடையில் சிக்கிக்கொண்டவள் என்றாள் ஓனா, தலையை திருப்பி கொண்டபடி. மாயோ மென்மையாக சிரித்தான். அப்படியெனில் நாம் இருவரும் இடையே இருக்கிறோம். ஆனால் உண்மை அங்கே, பலம் அங்கே இருக்கலாம். அப்பொழுது திடீரென கூச்சல் வானத்தை வெடித்தது. சிங்கங்கள் புல்வெளியிலிருந்து குதித்தன. பயம் வெடித்தது. கூட்டம் காட்டில் ஓடும் இலை போல் சிதறியது. மாயோ திரும்பினான். ஒரு சிங்கம் ஓனாவை பின்தொடர்ந்து வந்தது. அவளுடைய கால்களில் வேகம் இருந்தன, ஆனால் தயக்கம் இருந்தது. என்னை பறக்க முடியாது, சண்டையிட முடியாது, நான் வெறும் பயமுள்ளவள். அதற்குள் மாயோ பாய்ந்தான். தொலைந்து போனாலும் உறுதி இருந்தது. ஓனா மற்றும் சிங்கத்தின் இடையே ஓடினான். இடறினான், ஆனால் புலம்பினான். அவன் விழுந்தான், ஆனால் ஓனாவுக்கு ஒரு நொடியை கொடுத்தான். அதுவே போதும். ஓனாவின் உள்ளத்தில் ஏதோ வெடித்தது. பயம் இல்லை, பரபரப்பு இல்லை, ஆக்ரோஷம். அவள் திரும்பினாள். சக்தி வாய்ந்த கால்களால் மண்ணை எடுத்து சிங்கத்தின் கண்களில் தூவினாள். குழப்பம் ஏற்பட்டது. பின்னர் மாயாவின் அருகே வந்தாள். அருகே வந்து தன் நீண்ட கழுத்தால் தூக்கி உதவினாள். இருவரும் ஓடினார்கள். பயத்தால் அல்ல, நோக்கத்தில். அவர்கள் வெற்றி பெற்று கல்பாறை மலைக்கு சென்றனர். சூரியன் மாலைக்கு வந்தது. பாதுகாப்பானது. இருவரும் சாய்ந்தனர். அமைதி. பின்னர் ஓனா மாயோவிடம் பார்த்தாள். நீ என்னை காப்பாற்றினாய், ஆனால் நீ கீழே விழுந்தாய். மாயோ சிரித்தான். விழுந்தேன், தோல்விக்காக அல்ல. அது முன்னேறுவதற்கான மற்றொரு வழி. ஓனாவின் கண்களில் கண்ணீர். பறப்பது என்பது சிறகுகள் பற்றி அல்ல, அது முக்கியமான தருணத்தில் எழுவது பற்றிதான். அவர்கள் இருவரும் அங்கே உட்கார்ந்தனர். நிலத்தில் ஒரு சிறகு, அசைவான குதிரை பாதங்கள். ஒற்றையல்ல, ஒருமித்த சங்கமித்த கதையின் நெறிமுறை. நம் குறைகளே பலத்தின் வழிகள். உண்மையான மகத்துவம் பிறப்பல்ல, வேக ஓட்டத்தில் இல்லை. அது நம்மால் யாரையும் பாதுகாக்கும் தேர்வில் உள்ளது, மற்றவர் நம்பவில்லை என்றால் கூட. இந்த நீர்க்கோழி வைல்டு பீஸ்டின் கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கருத்து தெரிவியுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் அன்பான நாளை கொண்டாடுங்கள். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.